வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் வாரன் பஃபெட் சீரீஸ் 9. வாரன் பஃபெட் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் வச்சு ஒரு காரியம் பண்ணியிருக்கார். அது என்ன தெரியுமா? $1200 பணத்தை செலவு பண்ணி ஒரு மாகாணத்தில் 30 ஏக்கருக்கு விவசாய நிலம் ஒன்று வாங்கியிருக்காருங்க. ஒரு நிலம் வாங்கினது என்னமோ 17 வயசில் தான். ஆனால் 13 வயசுலேயே அவர் இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் 13 வயசில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா, ஒரு 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்லாம் ஓடி பிடிச்சி விளையாடி இருப்பாங்க. 2K கிட்ஸ் எல்லாருமே வீடியோ கேம், சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி பிஸியாக இருப்பாங்க. ஆனால் வாரன் பஃபெட் மட்டும் 13 வயசுலேயே கவர்மெண்ட்க்கு இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருக்காராங்க. எல்லாரும் 13 வயசில் சொப்பு சாமானை வச்சு விளையாடிட்டு இருந்த காலகட்டத்தில் வாரன் பஃபெட் மட்டும் பிஸ்னஸ் கூட விளையாடி முழு பிஸ்னஸ் மேனாகவே அவதாரம் எடுத்துகிட்டு இருந்தார். 40 ஏக்கரில் நிலத்தை வாங்கிட்டு அது சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னு நினைக்காம அதை வச்சு எப்படி பேசிவ் இன்கம் ரெடி பண்ண முடியும்னு யோசித்து சில விவசாயிகளுக்கு அந்த நிலத்தை குத்தகைக்கு விட்டு பணம் சம்பாதிச்சிருக்காரு. ஆனால் சும்மா காசு வர்றது அவருக்கு சுவாரஸ்யமாக இல்லை. அதனால் அவரும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து இன்னொரு புது பிஸ்னஸ் ஒன்று யோசிச்சிருக்காங்க. வாரன் பஃபெட்டோட சீரீஸ் 1லேருந்து இப்போது சீரீஸ் 9 வரைக்கும் முழுசாக கேட்டவங்களுக்கு நல்லா தெரியும். அவர் பிஸ்னஸ்ன்னு யோசித்து பண்ணுற எல்லா விஷயமே ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிஸ்னஸ் ஒன்று கூட கிடையாது. 5 வயசில் பபிள்கம் விற்க ஸ்டார்ட் பண்ணி 17 வயசில் ஒரு நிலம் வாங்குற வரைக்கும் எல்லாமே வெரி சிம்பிளான பிஸ்னஸாக மட்டும்தான் இருந்திருக்கு. பண்ண எல்லா சின்ன சின்ன வேலைகளிலையும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஆனால் பெரிய ஹார்ட் ஒர்க் இருந்திருக்கு. 17 வயசில் அவருக்கு வந்த பிஸ்னஸ் ஐடியா தான் பின்பால் மெஷின். அதாவது அது ஒரு கேமிங் மிஷின். 50s 60s 70s காலகட்டங்கள்லாம் இந்த பின்பால் மிஷின் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும். இப்போ எப்படி நம்ம கிட்ஸ்லாம் வீடியோ கேம் விளையாடுறாங்களே அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த பின்பால் மிஷினை வாங்கி ஒரு சலூன் கடையில் வச்சுருக்காங்க. ஏன்னா சலூன் கடையில் நிறைய நேரம் ஆகும்ல முடி வெட்டுறதுக்கு. அந்த வெயிட்டிங் டைமில் இந்த மாதிரி கேம் விளையாடினா நமக்கு இன்கம் வரும் அப்படின்னு வாரன் பஃபெட் யோசிச்சிருக்காரு. பஃபெட் கையில் இருந்த காசு எல்லாத்தையும் போட்டு நிலம் வாங்கிட்டாரு. இப்போ அவர் கையில் காசு இல்லை. ஸோ அவரும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. $25 இன்வெஸ்ட் பண்ணி வர லாபத்தில் 50-50 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டீலிங் வைக்கிறாங்க. இந்த ஸ்பின்பால் மிஷின் மூலயமா வாரத்துக்கு $50 வருமானம் வாரன் பஃபெட்க்கு வந்திருக்கு. எல்லாம் போயிட்டு இருந்த பிஸ்னஸை ஃபேமிலியோட கட்டாயத்தின் பேரில் ஒரு ரிட்டையர்டு ராணுவ அதிகாரிக்கு மொத்தமாக $1200 வித்துட்ருக்காரு. அந்த பிஸ்னஸில் அவங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. அதோடு அவங்க நிறுத்திக்காமல் இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் குதிரை பந்தயத்தில் ஜெயிப்பது எப்படி அப்படின்றதுக்கான ஒரு ஃபார்முலாவுக்கு ஒரு பேரும் வச்சுருக்காங்க. அதுதான் ஸ்டேபிள் பாய் செலெக்ஷன்ஸ். அப்போது குதிரை மேலே பந்தயம் கட்டுறவங்க, சீட்டுக்கட்டில் கேம்லிங் ஆடுறவங்க, இவங்களோட எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இவங்களோட ஃபார்முலாவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. ஆனால் அவங்களால அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, அப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்டேருந்து லைசன்ஸ் வாங்கணுமா. ஸோ அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணாமல் கைவிட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. நான் நெக்ஸ்ட் சீரீஸில் உங்ககிட்ட சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.